இந்த யானை என்ன பண்ணுவாங்களாமா, சின்ன வயசுலயே கொண்டு வந்து கெட்டி வச்சிருவாங்களாமா. இந்த சின்ன வயசுல பெரிய சங்கிலி போட்டு கெட்டி வைப்பாங்களாமா. நான் பார்த்தேன் ஒரு யானையுடைய பாதத்துல அந்த யானை பாப்பான் என்ன பண்றான்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் எடுத்து வைக்கிறான், ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு போறான். அது நகராம அங்கேயே அந்த குச்சி வந்து எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுது, அது அங்கேயே நிக்குது. ஏன்னா அது சின்ன வயசுல அப்படி பிராக்டிஸ் பண்ணுது. இது இப்ப வளர்ந்து அதோடைய வலிமை தெரிந்த அப்புறம் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, அதால அதை கடந்து அந்த கமாண்டை கடந்து போக முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு சபை சில விஷயத்துல பிராக்டிஸ் ஆயிருச்சு. இப்ப சபை வளர்ச்சினாலே நமக்கு காசு. ஃபர்ஸ்ட் என்னது, காசு. அடுத்தது யங்ஸ்டர்ஸ் உடைய படிப்பு, அப்புறம் அவங்களுடைய வேலை, அப்புறம் அவங்களுடைய கல்யாணம், அப்புறம் அவளுடைய குழந்தை, அப்புறம் அந்த குழந்தையுடைய படிப்பு. இப்படியே ஒரு செயின் சர்க்குலேஷன்ல இந்த சபை சிக்கிக்கொண்டு தன்னுடைய வல்லமை அறியாமல் முடங்கி இருக்குது. சபைகள் எழும்பி என்னைக்கு பிரகாசிக்க ஆரம்பிக்குதோ, சபைகளுடைய கண்கள் என்னைக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு நான் சொல்றேன் தேசத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.